அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்புல ரொம்ப தெளிவா மேகதாது அணை கட்டுறதுக்கான திட்ட அறிக்கை தயாரிக்க அனுமதி கொடுத்திருக்கிறது தெரியுது. அதைத்தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஐயா துரைமுருகன் அணை கட்ட அனுமதி கொடுக்கலன்னு சம்பந்தமே இல்லாம சமாதானம் சொல்லுதாரு. இதை மக்களை குழப்புற வேலை. இப்படித்தான் காவிரி மேலாண்மை ஆணையத்தோட 28வது கூட்டம் டெல்லியில 1/2/2024 அன்னைக்கு நடந்ததுங்க. அப்ப மேகதாது அணை சம்பந்தமா காவிரி ஒழுங்காற்று குழுவில் விவாதிக்கணும்னு கர்நாடகா கேட்டப்ப ஸ்டாலின் கவர்மெண்ட் கமுக்கமா இருந்தது. அன்னைக்கே எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி கண்டிச்சாரு. இது பெரிய ஆபத்துல போய் முடியும்னு எச்சரிச்சாரு. அப்ப கூட இதே அமைச்சர் இப்படித்தான் குழப்புற மாதிரியே பதில் சொன்னாரு. தொடர்ந்து இவங்க தூங்கிக்கிட்டே இருந்தனால தான் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து நிக்கிறோம். ஏற்கனவே காவிரியில் பல அணைகளை கர்நாடக கவர்மெண்ட் கட்டியிருக்கு. எல்லாம் திமுக ஆட்சியில் கட்டினது தான். இப்போவும் திமுக ஆட்சி நடக்கிறதுனால தான் இந்த முயற்சியை இவ்வளவு தீவிரமாக செய்தாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோர்ட்டு கேஸெல்லாம் விடுங்க, கூட்டணியில் தானே இருக்காங்க. மணிப்பூர், காஷ்மீர்னு மற்ற மாநிலங்களுக்கு காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து ஒப்பாரி வைக்காங்கல்ல. இப்போ கூட பாருங்க, இந்த பீகார் தேர்தலுக்கு இங்கிருந்து ஐயா ஸ்டாலின் போனார்ல, அது மாதிரி கூட்டணிக்குள்ளேயே பேசி தமிழகத்தை பாலைவனமாக்குற இந்த திட்டத்தை என்னைக்குமே செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கலாம்ல. ஏன் செய்ய மாட்டேங்காங்க? ஏன் டெல்லி காங்கிரஸ் கிட்ட திமுக அடிமை மாதிரி அமைதியாவே இருக்கு? எதிர்த்து கேட்க தெம்பு இல்லையா? அட இதெல்லாம் நான் கேட்கலப்பா. திமுகவுக்கு முதுகெலும்பு இருந்தா காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கண்டிக்கணும் அப்படின்னு விவசாயிகள் பேசிக்கிறாங்க.